கேட்குதா? வணக்கம் சார், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கடலூர் மாவட்டம். இன்றைக்கி ஐயா இறந்து வந்து 124வது நாள் ஆகுது. இத்தனை நாள் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? அது இப்போ தான் நான் இங்கே கடலூர் எங்கள் ஊருக்கு போகிறது எனக்காக வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் போவேன். சரி. இது 24 வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன். 20 வருஷம் இங்கே தான் இருக்கீங்க? சென்னையில் எங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பேன். கடலூர் மாவட்டம். நான் கடலூர் மாவட்டம். இப்போ வந்து நீங்கள் எப்போதுலேருந்து ஐயாவுடைய ரசிகராக இருந்து தானே நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கீங்க? நான் என்னுடைய வயசில் வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு 17 வயசுலேருந்து ஒரு கட்சியில் நான் ஒரு ரசிகனாக இருக்கேன். இவருக்கு படம்னா ரொம்ப எனக்கு விருப்பமாக பிடிக்கும். இன்னொரு படம்னாலும் முன்ன உட்காந்து அப்போல்லாம் வந்து சின்ன டிவி தான். அப்போ வீடு ஊர் இல்லை, கிராமத்து ஊர் முன்ன இவர் படத்தை ஓடி உட்காந்து பார்ப்பேன் நான். சரி. ஃபஸ்ட்டு முன்ன அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்து நான் தான் இந்த தொலைக்காட்சி பெட்டி வச்சிருப்பேன். ஆமாம், அந்த தொலைக்காட்சி பெட்டியில் சின்ன பெட்டியாக தான் இருக்கும் அப்போ கிராமத்துலலாம். சரி. அப்போ ஊரில் கிராம போட்டு டிவிலாம் இருக்காது, ஏதோ ஒரு கிராமத்தில் ஓடும். அது வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி நான் சின்ன டவுசர் போட்டு ஓடி உட்காந்து பார்ப்பேன் நான். நீங்கள் இளைஞராக இருக்கும்போது 17 வயசுன்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் நிறைய நடிகர்கள் இருந்தும் இவர் மேலே காரணம் எனக்கு இவர் படம்லாம் சண்டை ஃபைட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சண்டை ஃபைட்டு பிடிக்கும். இவருடைய பேச்சு திறமை, இவர் போலீஸாக ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது நல்லா ஒரு பேச்சு திறமை, நல்லா ஒரு மக்கள் சேவையாக ஒன்று அந்த படத்திலே எடுப்பார். மற்ற நடிகர்லாம் வந்து நடிச்சிட்டு போகிறாங்க. பட் இவர் சொல்கிற கருத்துக்களும் நடிப்பு வந்து மக்களுக்கான கருத்தாக இருக்கும். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு. ஒரு படம் எந்த படம் பார்க்கறதாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மக்கள் கருத்தாக இருக்கும். நல்ல விஷயமா தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயமா எடுப்பார் எல்லாமே. சரி, நீங்கள் மட்டும் அவருடைய ரசிகராக இல்லாமல், அவருடைய தொண்டராக இல்லாமல் மற்ற யாரையும் நீங்கள் கட்சியில் நினச்சிருக்கீங்க? நிறைய பேர் நினச்சிருக்கேன். என்னை சேர்ந்து இந்த ஒரு கூட நல்லா பழக்கமாக பண்ணணும், நல்லா பயங்கரமாக பண்ணுறாங்க, நல்லா நிறைய பேர் நினச்சி விட்ருக்கேன். கடலூர் மாவட்டத்தில் நான் கமாபுரம் ஒன்றியம் சேர்ந்தது, விருதாச்சலம் தாலுக்கா கமாபுரம் ஒன்றியம் இருப்பு. பயங்கரமாக நிறைய பேர் சேர்த்து விட்ருக்கேன் என்னால் வந்து. இப்போ இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முக்கிய குறிக்கோளை வந்து வறுமையை ஒழிக்கிறது தான். அதனால தான் அவருடைய பிறந்த நாள் கூட வறுமை ஒழிப்பு தினம்னு பண்ணுறாங்க. அதுக்கான இந்த கட்சியில் இருந்துட்டு அதுக்கான பணியாற்றுறீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன் நான். வறுமை ஒழிப்பு தினம் நாங்கள் அங்கே கடலூரில் அப்பப்போ ஆஃபீஸில் வைப்போம். வறுமை தூய்மைக்காக நிறைய மக்களுக்கு மிஷின் வாங்கி கொடுப்போம். தையல் மிஷின், சைக்கிள், காலையில் சைக்கிள், கால் சைக்கிள் நிறைய பண்ணியிருக்கோம். அதான் 3 சக்கர வாகனம். ஆமாம், தையல் மிஷின் முதல்ல அயன் பாஸ் முதல் கொண்டு யாராருக்கு என்னென்ன பெண் மக்களுக்கு என்னென்ன தேவையோ லேப்டாப் கூட எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் மாவட்டம். சரி. சிவகந்தானா லேப்டாப் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய நிறுவனம், காலேஜ், ஸ்கூல் படிக்காத ஏழை மக்களுக்கு அவர் சிவகந்தானு நிறைய எடுத்து கொடுத்தாரு. மாவட்ட செயலர் நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. நிறைய படத்தில் வந்து அவருடைய இதுனா கல்வி, இந்த மாதிரி கரெக்டான கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கணும், அப்படி தான் அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கல்விக்கான நிறைய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய பண்ணியிருக்கோம். அது மாதிரி இப்போ இளைஞர் பசங்க படிக்கிற பசங்களுக்கு இப்போ எனக்கு வந்து 44 வயசு நடக்குது. 44 வயசு நடக்குது. நான் என்னைக்கு இந்த 18 வயசில் நான் ஒரு ரசிகனாக வந்தனோ அன்னிலேருந்து ஒரு ரசிகர்லேருந்து கட்சி ஆரம்பிக்கிறது நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்கேன். நிறைய ஒரு படமாக மக்கள் மீட்டிங்கு, மாநாடு, எங்கே போனால் முதல் ஆளாக இருப்பேன் நான். இப்போ வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. சினிமாக்காரங்க நிறைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டி ராஜேந்தர், பாக்கியராஜ், இப்படி நிறைய இருந்தாலும் இவர் மட்டும் கட்சி ஆரம்பித்து இந்த அளவுக்கு வளர்றதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிச்சு இவருக்கு. மக்கள்லாம் ரொம்ப நிறைய சேவை பண்ணிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு. அதனால மக்கள் மனசில் பதிஞ்சிட்டாரு. அது யாரும் ஒன்றும் இப்போ 1000 பேர் வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு நம்ம அரசியலுக்கு வரலான்ட்டு நிறைய நடிகர்கள் விருப்பப்படுறாங்க. அது நடக்காது. இப்போ நடக்காது. ஏன்னா அவருடைய பெற்றுக்கொள்ள அவர் படம் எடுக்காத முன்னாடி அவங்க ஊரில் சொந்த நிறைய சேவைகள்லாம் பண்ணிருக்காரு. நிறைய ஏழை மக்களுக்கு என்னென்ன கொடுக்குறமோ கொடுத்துருக்காரு. படத்தை இல்லாதே அவங்க நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய அந்த இதோட தான் அவர். இப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி என்ன தெரியுன்னா, மக்களுக்கு இறங்கி பொது சேவை செய்யணும். மக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்களோங்கிறத அடுத்த கட்டம். மக்களுக்கு நம்ம பொது சேவை செஞ்சா நீ அரசியலுக்கு வரலாங்கிறத நிறைய பண்ணியிருக்காரு. உங்களுடைய கருத்து அப்படியும் இல்லை. இவருடைய மனசில் நிறைய மக்களுக்கு நிறைய பதிஞ்சு நிறைய சேவைகள் பண்ணிருக்காரு. நிறைய நல்ல தொண்டுகள் செஞ்சிருக்காரு. நிறைய மக்கள், ஏழை மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதனால மக்கள் மனசில் இவர் இன்னமும் ஒரு 20 கோடி மக்கள்கிட்ட இருக்காங்க. இன்னமும் அவர் கூட நெஞ்சில் தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாமே. 2011 வந்து திராவிட முன்னேற்ற கழகமே வந்து 3வது கட்சியாக தான் இருந்துச்சு. ஐயா வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து 2வது கட்சியாக இருந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக உட்காந்து. அது அப்போ உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருந்துச்சு? மனநிலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஏதோ போய் பரவாயில்ல, அடுத்து சிஎம் ஆகிடும் ரொம்ப நாங்கள் விருப்பா இருந்தோம். 2016 சிஎம் இருந்தாரு. அவர் உடம்புநிலை கொஞ்சம் சரியில்லைனால கொஞ்சம் பின் வாங்கி போச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்தது. இப்போதைக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு அவர் தான் செய்வோம். அவர் தட்டிக்கு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இவருக்கு போகிறதா யாராக இருந்தாலும் வரலாம். இன்னைக்கு டெல்லி கேகர்வால் போது இவருக்கும் போய் இவர் சொல்லி கொடுத்தா அவங்களே ஆனாங்க. சரி. கேகர்வால் டெல்லியுடைய ஃபாலோ பண்ணி தான் அவர் இருந்தார். இன்னைக்கு இவர் தான் சிஎம். இன்னைக்கு இவர் அடிச்சுக்கிறது இல்லை. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ எம்ஜிஆர் மேலே இவர் இப்போ இருந்தார்.
இல்லை. சரி, இப்போ வந்து இப்போ ஐயா இறந்து போனதுக்கப்புறம், அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் அந்நியார் தான் இப்போ அதை தலைமை பொறுப்பேற்று செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க, செயல்படுறாங்க? தலைவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. தம்பியும் அண்ணியும் ரொம்ப பயங்கரமாக சிறப்பாக பண்ணுறாங்க. இவரோட நல்லா இவருடைய பயந்துக்கிட்டு இவர் என்ன செய்யறோ செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா செய்கிறாங்க. புலிக்கு பிறந்தது புனையாகாதுங்கிற மாதிரி நல்லா செய்கிறாங்க. ஆமாம், நல்லா செய்கிறாங்க. பயங்கரமாக அண்ணியாரும் தம்பியும் நம்ம இவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி நம்ம பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்யணும், இந்த 36 மாவட்டத்துக்கும் நல்லா பண்ணணும்னு நல்லா இறங்கி நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த கட்சி சார்பாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னமும் கேப்டனுடைய மக்கள் மனசில் நிறைய 30 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னும் நெஞ்சில் அவர் மனசில் தான் இருக்காங்க. இன்னைக்கும் வின் போகாது, கண்டிப்பாக இருப்போம். நாங்கள்லாம் பின் துணையாக அவருடைய பின்னாடியே நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். அவர் இன்னும் சாமியாக தான் இருக்கார், அவர் இன்னும் இறக்கலை, சாமியாக தான் வந்துட்டு இருக்காரு. தெய்வம் நாங்கள் இது ஒரு கோயிலாக நாங்கள் வச்சு கும்பிட்றோம். அவர் இன்னும் தெய்வமாக இருக்கார், மனசில் தான் இருக்கார், எங்கேயும் போகல. ரொம்ப 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 நன்றி 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 சார்.